ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஒரு ப்ரிப்பரேஷன் ஐடியா தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீக் டேஸ் அண்ட் வீக்கெண்டில் உங்களுடைய குக்கிங் ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரிலாக்ஸாக முடிக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் மீல் பிளானுக்கு கூட இந்த ப்ரிப்பரேஷன் ஐடியாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒர்க்கிங் விமன்ஸ் நான் ஒர்க்கிங் விமன்ஸ்னு இல்லாமல் காமனாக எல்லா லேடிஸ்க்குமே இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிங்கிளாக மேனேஜ் பண்ணுற லேடிஸ்க்கு கண்டிப்பாக அந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். தேங்காயை உடைச்சதும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி நிறைய ரெசிபீஸ்க்கு நான் தேங்காய் துருவல் யூஸ் பண்ணுவேன். நான் செய்கிற நிறைய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் கண்டிப்பாக தேங்காய் துருவல் யூஸ் பண்ணி ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் பண்ணுவேன். கொழுக்கட்டை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நம்ம ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி தேங்காய் துருவலை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு ஏதாவது காயெலாம் பொரியல் பண்ணுறோம், இல்லைனா ஏதாவது ஸ்வீட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரிடே மீல் பிளானில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வெஜிடபிள் பொரியல் இருக்கும். ஸோ கடைசியாக சேர்க்கறதுக்கு தேங்காய் துருவல் தேவைப்படும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி பல்காக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமில் நம்ம துருவிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஜிப்லா கவரில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சீல் பண்ணிட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து வெளியில் வச்சிருங்க. நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். புட்டு, இடியாப்பம், கொழுக்கட்டை, ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதுக்கப்புறம் பொரியெல்லாம் செய்யறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 30 ஏஜ் கிராஸ் பண்ணுறீங்க, வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக களி, கஞ்சி இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் எடுத்துக்கோங்க. அதுலேயும் கருப்பட்டி சேர்த்து எடுத்துக்கோங்க. கருப்பட்டி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். தேவைப்படும் போது எடுத்து உடச்சிட்டு இருக்கணும் அப்படின்னா நமக்கு சிரமமாக இருக்கும். ஸோ ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. கருப்பட்டியை ஒரு 2 தட்டு தட்டினா போதும். இந்த மாதிரி 2லேருந்து 3 பீசஸாக கட் ஆகும். இதை அப்படியே ஸ்டீமர் பாட்டில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீம் பண்ணும்போது நல்லா சாஃப்ட் ஆயிரும். நமக்கு ஈஸியாக இருக்கும் துருவுறதுக்கு. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் பிளேட்டில் வச்சு ஆற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் காய் துருவலில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கருப்பட்டி சின்ன சின்ன பீசஸாக கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெருசாக வாங்குறீங்க அப்படின்னா டேரெக்டாக துருவாமல் ஸ்டீம் பண்ணிட்டு துருவுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். டேரெக்டாக துருவும் போது ஹார்டாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் நம்மளால துருவி எடுக்க முடியாது. ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி துருவிட்டு இதை கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் எந்த ரெசிபியுமே நமக்கு செய்ய முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸே இந்த இஞ்சி பூண்டு ரெடி பண்ணுறது தான். இஞ்சி பூண்டு ரெடி பண்ணுறதுக்கு பூண்டு உரிக்கிறதுக்கு சிரமப்பட்டுட்டே சில பேர் வீட்டில் ரெடி பண்ணாமல் கடையில் வாங்குவாங்க. கடையில் வாங்குற இஞ்சி பூண்டில் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருப்பாங்க. ஹோம்மேடாக நம்ம கைப்பட ரெடி பண்ணுற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற ஃப்ளேவரே தனி தான். ஸோ பூண்டு உரிக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு இடிக்கிற இடிகள் இருக்கு இல்லையா, அதை வச்சு பூண்டை லைட்டாக தட்டினாலே போதும். இந்த மாதிரி நான் தட்டுற மாதிரி லைட்டாக தட்டுங்க. தட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற தோல் எல்லாமே உறிஞ்சிரும். உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பூண்டை கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு இந்த மாதிரி தட்டும் போது உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்வளோ இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். ஆல்ரெடி இது ரிலேட்டடாக ஒரு வீடியோ கூட ஷேர் பண்ணியிருக்கேன். லாங் வீடியோவில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணும்போது பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சியில் இருக்கிற தோலை சீவறதுக்கு ஸ்பூனுடைய பேக் சைடு யூஸ் பண்ணி சீவினீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் ஈஸியாக சீவி எடுத்துடலாம். அதையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஈக்குவலான ரேஷியோவில் தான் நான் எப்பயுமே ஆட் பண்ணுவேன். இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரைக்கும் போது சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும், நிறம் மாறாமல் இருக்கும். வெளியிலேயே கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. சால்ட் சேர்க்காம கல் உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப நைஸான பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் பிரியாணிலாம் பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். எப்பயுமே சப்பாத்திக்கு, பூரிக்கெல்லாம் மாவு பிசைறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நைட்டு டின்னருக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கும் சேர்த்து பிளான் பண்ணிக்கோங்க. பிசைஞ்ச மாவில் லைட்டாக கொஞ்சமாக ஆயில் கோட் பண்ணிட்டு அது அவுட்டர் லேயரில் கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஈர துணிலாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆயில் அப்ளை பண்ணிட்டு வைக்கிறதுனால மேலே அவுட்டர் லேயர் கருத்து போகாமல் இருக்கும். மாவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புதுசாக பிசைஞ்சா மாதிரியே இருக்கும். தேவைப்படும் போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் மறக்காமல் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. பிரியாணி பண்ணும்போது கத்திரிக்காய் பச்சடி பண்ணுறதுக்கும், இட்லி தோசைக்கு சட்னி பண்ணுறதுக்கு, ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்குலாம் வேர்க்கடலை தேவைப்படும். மோஸ்ட்லி வேர்க்கடலை வாங்கும் போது ஸ்கின்னோட தான் நம்ம வாங்குவோம். அதை வறுத்து தோல் உரிச்சு நம்ம ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணிட்டு இருக்கும் போது நடுவில் இந்த ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக நமக்கு தெரியும். ஸோ நம்மளுடைய எல்லா விஷயத்துக்கும் தேவைப்படுற இந்த வேர்க்கடலையை ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. கடாயில் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஈஸியாக அதில் இருக்கிற ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணாமல் இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்முடைய சமையலுக்கு கண்டிப்பா தேவைப்படுறது மஞ்சள் தூள். இத நம்ம வீட்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நெறைய விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் கிழங்கு உங்களுக்கு கிடைக்கும்போது வாங்கி அத நல்லா சுத்தமா வாஷ் பண்ணிக்கோங்க. இதுல கொஞ்சம் மணல் நெறையா இருக்கும். ஸோ நல்லா சுத்தமா வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயில்ல நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஈரம் போற அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இதுல இருக்கிற ஸ்கின்ன பீல் பண்றதுக்கு ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இஞ்சிலாம் சீவறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சேம் அதே மாதிரி தான். நல்லா சீவி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் மஞ்சள் கிழங்க நல்லா வாஷ் பண்ணத, காய வச்சத இட்லி பாத்திரத்துல வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சள் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணும்போது நல்லா சாஃப்டா மாறிடும். அப்ப நமக்கு ஸ்கின்ன பீல் பண்றதோ இல்லைன்னா கட் பண்றதோ நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை கொஞ்ச நேரம் நல்லா ஆற விடுங்க. நல்லா இதுல இருக்கிற ஹீட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஆறணும். கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறம் 1 வீக் வரைக்கும் நல்ல வெயில்ல வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மஞ்சள் கிழங்கா கிடைக்கும். இதை ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அது ஒரு வீடியோவா ஷேர் பண்றேன். ஆல்ரெடி கொஞ்சம் மஞ்சள்ல ஸ்கின்ன பீல் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அதை வந்து நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தின்னா ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்ல வெயில்ல காய வைக்க போறோம். ஒரே நாள்ல சீக்கிரமா காயணும் அப்படின்னா நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இது பார்க்கறதுக்கு அப்படியே கேரட் மாதிரியே இருக்கும். ஒரு நாள் முழுக்க வெயில்ல காய வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு 2 நாள் கூட நீங்க காய வச்சுக்கலாம். காயறதுக்கு முன்னாடி நல்ல பெரிய பெரிய பீசஸா இருக்கிற மாதிரி இருக்கும். காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா சுருங்கி இந்த மாதிரி குட்டி குட்டியா ஆயிரும். இந்த மாதிரி நல்லா சுருங்கி நல்லா கிறிஸ்பி ஆகுற அளவுக்கு நல்லா காய வச்சுக்கோங்க. இதை அப்படியே மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல ஈரம் இல்லாம பார்த்துக்கோங்க. நல்ல ஸ்மூத்தான பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா வீட்லயே மஞ்சள் பொடி நம்ம ரெடி பண்ணிட்டோம். கடையில வாங்குறதுக்கு பதிலாக டைம் கிடைக்கும் போது மஞ்சள் கிழங்கு கிடைக்கும் போது இந்த மாதிரி பல்கான குவான்டிட்டியில் ரெடி பண்ணிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பொருளை கம்ப்ளீட்டாக பாக்ஸில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா உள்ள ஸ்பூன் போட்டு க்ளோஸ் பண்ண முடியாது. பேக் சைடில் இந்த மாதிரி திருப்பி போட்டு க்ளோஸ் பண்ணும் போது ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கும் போது ஸ்ட்ரைட்டாக போட முடியாது. பேக் சைடில் போடும்போது லிட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னி போடுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த இட்லி பொடியை வச்சு நம்ம ஓட்டிடலாம். இட்லி தோசைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பேனில் 1/4 கப் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கருப்பு உளுந்து, அரிசி, பொட்டுக்கடலை, வெள்ளையல் இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே 6 பல்லு பூண்டு, காரத்துக்கு ஏற்றா போல காஞ்ச வத்தல், 2 கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். கையில் எடுத்து நசுக்கி பார்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே கல்லுப்பையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. சால்ட்டுக்கு பதிலாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து அதில் 2 கட்டி பெருங்காயமும் ஒரு சின்ன துண்டு புளியும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பொருளையும் வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலர் மாறி வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்த உடனே அரைச்சிடாம பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச உடனே ஸ்டோர் பண்ணிடாம அகைன் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் போட்டு டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பொடி கம்ப்ளீட்டாக காலியாகிறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உடம்புக்கு முடியாத டைம்லலாம் சட்னி போட டைம் இல்லை அப்படின்னா இந்த இட்லி பொடி இட்லி தோசைக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம். வீக்கெண்ட் மீல் பிளானில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே பிரியாணி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹோம்மேட் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பிரியாணி பண்ணுறப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ டைம் கிடைக்காதவங்க ஃப்ரீ டைமில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிரியாணி செய்யும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே 1 kg பிரியாணிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 5 துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. நல்ல சுருள் பட்டையாக பார்த்து வாங்கிக்கோங்க. நீளமாக தட்டையாக இருக்கும், அது வாங்காதீங்க. இந்த மாதிரி சுருள் பட்டையாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான்வெஜ் கிரேவிக்கும் பிரியாணிக்கும் இந்த மாதிரி சுருள் பட்டை யூஸ் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட் அண்ட் அரோமா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் கல்பாசி, இது ஒரு பெரிய பீஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஏலக்காய் கிரீன் கலரில் ஒன்றே எடுத்துக்கலாம். ஒரு ஜாதி பத்திரி பூ அப்படியே பெருசாக அப்படியே எடுத்துக்கலாம். 6லேருந்து 7 போல கிராம்பு எடுத்துக்கோங்க. கருப்பு ஏலக்காயில் பாதி எடுத்துக்கலாம். விதையோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டாலும் கசப்பு தன்மை கொடுத்துரும். வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும், சாப்பிட முடியாது. அன்னாசி பூ முழுசாக 1 அப்படியே எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, பேலீஃப் 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சாஹி ஜீரா. நார்மல் ஜீரா யூஸ் பண்ணாதீங்க, சாஹி ஜீரா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டும் அரோமாவும் கிடைக்கும். இந்த இன்கிரியன்ஸ் உடைய குவான்டிட்டியில் மசாலா ரெடி பண்ணி 1 kg மட்டன் சிக்கன் யூஸ் பண்ணி பிரியாணி செய்யலாம். இது அப்படியே பேனில் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். அப்போ அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கோர்ஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி ஹைதராபாதி ஸ்டைலில் ஸ்மோக்கி ஃப்ளேவரில் சிக்கன் மட்டன் வச்சு தம் பிரியாணி ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரீ டைமில் இந்த விஷயத்தை நம்ம பண்ணி வச்சுக்கலாம். மிளகு சீரகம் எல்லாம் நம்ம பல்கான குவான்டிட்டியில் வாங்குறோம் அப்படின்னா டேரெக்டாக அப்படியே ஸ்டோர் பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வண்டு பூச்சி வராமல் இருக்கும். ஷெல்ஃப் லைஃபும் அதிகம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனால இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. ஒரு சில பேருக்கு ஜீரக தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஜீரகத்தை டேரெக்டாக அப்படியே ராவாக போட்டு பாயில் பண்ணாமல் ஃப்ரை பண்ணிட்டு தான் பாயில் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த டைமில் அதை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இருக்காது. இந்த மாதிரி முன்னாடியே ஃப்ரை
பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பாயில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் சீரக பொடியெல்லாம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ராவா அப்படியே பொடி பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எப்பயுமே ஒரு பவுடர் ஃபார்மில் ஏதாவது ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஆற வச்சு அதுக்கப்புறமா ரெடி பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட்டே தனி தான். இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸாக இருந்தாலும் சரி, மாவு ஐட்டமாக இருந்தாலும் சரி, ஃப்ரை பண்ண உடனே நம்ம டக்குன்னு போட்டு க்ளோஸ் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ணணும். ஃப்ரை பண்ணும்போது ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அப்படியே போட்டு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஈரப்பதத்திலேயே சீக்கிரமாக லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். வண்டு பூச்சி வந்துடும், சீக்கிரமாக கெட்டு போயிடும். எந்த ஒரு பொருளுக்கும் ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை இந்த மாதிரி ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக நமக்கு கிடைக்கும். எதையுமே ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நம்ம பண்ணுற ப்ராசஸ் டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடும். நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம். புதினா கொத்தமல்லி எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா புதினால இருக்கிற பாதி இலைகள் நமக்கு வீணாக தான் போகும். ஸோ வீணாக போகிற ஸ்டேஜில் இருக்கும் போது மறக்காமல் இதை செஞ்சு வச்சுக்கோங்க. புதினா மல்லித்தலைலாம் முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில இலைகள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்னஸ் வந்து கம்மியான மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப லேசியாக இருக்கும் போது அப்படியே போட்டு வச்சுருவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஆகிடும். ஒரு சில இலைகள் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு சில இலைகள் நல்லா அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து கம்மியாகி கொஞ்சம் சுருங்கி போன மாதிரி இருக்குது. இது அகைன் அண்ட் அகைன் அதே மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக போக போக ரொம்ப வீணாக போயிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் போது மறக்காமல் இதை பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இலைகள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் வந்து கம்மியாக இருக்கிறத மட்டும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வந்து சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. ஒன் டே ஃபுல்லாக சன்ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆயிடும். இதை நம்ம நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கீழே தூக்கி போடுறதுக்கு இருக்கிற ஸ்டேஜுக்கும் முன்னாடி ஸ்டேஜில் இருக்கிற இலைகள் மட்டுமே நான் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். அதை இந்த மாதிரி ப்ராப்பராக வாஷ் பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா சன்ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் குருமா பிரியாணி எல்லாம் பண்ணும்போது நம்மக்கிட்ட புதினா இலைகள் இல்லை அப்படின்னா இதை கூட நம்ம ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டில் எந்த விதமான டிஃப்ரென்ஸோ தெரியாது. இந்த ட்ரை லீவ்ஸ் யூஸ் பண்ணி பிளாக் டீலாம் கூட போட்டு குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை க்ரஷ் பண்ணிட்டு கர்டோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இலைகளை வீணாக்காமல் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை லீவ்ஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரியாணி செய்யும் போது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ சேம் எக்ஸாக்டாக அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். நீங்கள் பண்ண போகிற ப்ரிப்ரேஷன்லேயே முக்கியமான ஸ்டெப்ஸ் இதுதான். இதை மட்டும் நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வீக்லி குக்கிங் மட்டும் இல்லை, மந்த்லி குக்கிங்கும் ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரிலாக்ஸாக பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீல் பிளான் இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு 2 வீக்ஸ்க்கு தேவைப்படுற அளவுக்கு நான் ரெடி பண்ணி காட்ட போகிறேன். நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் புளி எடுத்துருக்கிறேன். நல்லா டைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி நார் மாதிரி இருக்கும், அதையும் கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. தாராளமாக நீங்கள் கேஜி கணக்கில் கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எந்த வகையிலையும் கெட்டு போகாது. நான் ஒரு 2 வீக்ஸ் அளவுக்கு மட்டும் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். இதில் 2 மெத்தட் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். இன்னொரு மெத்தட் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற தேவையில்லாத சீட்ஸ் நார் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை கம்ப்ளீட்டாக நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க. இதில் மணல்லாம் இருக்கும், ஸோ அதனால் தூசிலாம் இருக்கும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ½ அன் ஹவருக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். மோஸ்ட் ஆஃப் த ரெசிபீஸ்க்கு நமக்கு புளி கரைசல் தேவைப்படும். சம்டைம்ஸ் நம்ம அதை ஊற வைக்க மறந்துடுவோம். பாதியில் ஊற வச்சு கரைச்சி மெனக்கட்டு செஞ்சுட்ருப்போம். இந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக எடுத்து வச்சுட்டு அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரை மணி நேரத்தில் நல்ல சாஃப்டாக ஊறி இருக்கும். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நார் மாதிரி இருக்கும் இல்லையா, அது சீட்ஸ் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணாதான் இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் அரைக்க முடியும். இல்லைனா அரைக்கும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஜல்லடை யூஸ் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். புளியை கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். அரைச்சிட்டு ஒரு சில பேர் அப்படியே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. குழம்பு செய்யும் போது கொஞ்சம் திருத்திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணிட்டு நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். உள்ளே இருக்கிற பேஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். இதில் இந்த அளவுக்கு திப்பி இருந்திருக்கு பாருங்கள்.
ஸோ இத நம்ம அப்படியே வந்து குழம்புல சேர்த்தோம் அப்படின்னா, இது அப்படியே திரி திரியா தெரியும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த திப்பிய மட்டும் நம்ம தனியா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்க்கக்கூடாது, கல்லுப்பு தான் சேர்க்கணும். இது ரொம்ப அதிகமாவும் சேர்த்துறக்கூடாது. ஷெல்ஃப் லைஃப்க்காக கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இத சேர்த்து மிக்ஸ் பண்றதுனால கெட்டு போகாம இருக்கும். ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி அடிச்சு மிக்ஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். கல்லுப்பும் நல்லா கரைஞ்சிரும். அவ்வளதான். இத அப்படியே ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இத தேவைப்படும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளுடைய மீல் பிளான்ல கண்டிப்பா அந்த வீக் ஒரு நாளாவது ஃபிஷ் பண்ணுவோம் இல்லையா? ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது லெமனுக்கு பதிலா இந்த மாதிரி புளி கரைசல் யூஸ் பண்ணி நீங்க பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த ரெசிபீஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நான் லெமன் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபைனலா ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு வேணும்னா நான் யூஸ் பண்ணிப்பேன். ஆனா இந்த மாதிரி மேரினேட் பண்ணுறதுக்கு புளி கரைசல் தான் நான் யூஸ் பண்ணுவேன். லெமனுக்கு பதிலா புளி கரைசல் யூஸ் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல இத மீன்ல வந்து தடவும்போது நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவோட சேர்த்து நல்ல ஒரு திக்கான கோட்டிங் மாதிரி நமக்கு தெரியும். மசாலா உதிராம இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சாதாரணமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு நீங்க மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்றதுக்கும் புளிக்கரைசல் சேர்த்து மிக்ஸ் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். டேஸ்ட்லயும் சரி. நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல 4 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். நீங்க செய்ய போற ரெசிபியோடைய குவான்டிட்டிக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் செய்யறதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா திக்கா இருக்கிறதுனால ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே ஒரு பாதி பாத்திரம் அளவுக்கு நம்ம குழம்புலாம் செய்யலாம். மீன் குழம்புக்கு எல்லாத்தையும் வதக்கி அரைச்சு தாளிச்சு விட்டுருக்கிறேன். இப்போ மீன் குழம்புல புளி சேர்க்குற இடத்துல இந்த புளி கரைசலை சேர்த்துருக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு நல்லா கொதி வரும்போது மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப குயிக்காக மீன் குழம்பு செஞ்சிடலாம். நிறைய பேர் இந்த புளி ஊற வைக்க மறந்துடுவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ரெடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா டக்குன்னு நம்மளுடைய வேலை முடிஞ்சிடும். மீன் குழம்பாக இருந்தாலும் ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கடைசியாக கொஞ்சமாக பச்சை மிளகாய், கருவேப்பிலை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ண தக்காளி எல்லாம் சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னுடைய ரெசிபி எல்லாம் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த புளி பேஸ்ட்டை எதுக்காக யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு பாட்டில் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். தக்காளி வேக வச்ச தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி ரசம் வைக்கிறதுக்கு தேவையான மசாலாவை தாளித்து விட்டாச்சு. புளி கரைசலையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு, மல்லித்தலை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நுர கூடி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரசம் செய்யறதுக்கு புளி ரொம்பவே முக்கியம். ரெடியாக நம்ம எடுத்து வச்சிருக்கிறதுனால ரசம் செய்கிற வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஒரு பாட்டில் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாட்டில் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் வந்து தண்ணியாகவும் கொஞ்சம் திக்காகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 வீக் அப்புறம் இன்னொரு பாட்டில் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ 1 வீக் அப்புறம் எடுக்கும் போது கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். மிக்ஸ் பண்ணும் போது ஈவனாக அந்த பேஸ்ட் எல்லாமே நமக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துருக்கிறேன். 2லேருந்து 3 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கல்லுப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி புளி பேஸ்ட்டை ரெடி பண்ணும்போது கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துருக்குறோம் இல்லையா? அதை மறந்துடாதீங்க. அதை மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெசிபி செய்யும் போது தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லைனா உப்பு கொஞ்சம் கூடினா மாதிரி ஆகிடும். ரெடி பண்ணுற இந்த புளி கரைசலை வச்சு இப்போ புளி சாதம் தான் பண்ண போகிறோம். புளி சாதத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே தாளித்து விட்டாச்சு. இப்போ புளி கரைசலும் சேர்த்தாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மஞ்சள் பொடியையும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா திக்காகி வரும்போது வடித்து வச்சிருக்கிற சாதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது சாதம் நல்லா உதிரியாக வடிச்சுக்கோங்க. அதே போல் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிக்கும் போதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போதும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ட்ரையாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா ஜூஸியாக இருக்கும். வீக் டேஸில் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வெரைட்டி ரைஸ்லாம் பிளான் பண்ணி வச்சுருப்போம். அதில் முக்கியமாக இந்த புளி சாதம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் டைமில் ஹரிபரியாக சமைக்கும் போது இது ரெடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேலையை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான சைட் டிஷ்ஷையும் நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூல் போகிறவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரிப்பரேஷன் ஐடியா எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு ப்ரிப்பரேஷன் ஐடியாவும் ரொம்ப பெரிய லெவலில் இல்லாமல் சிம்பிளாக ஒரு மீல் பிளான் நீங்கள் பண்ணால் கூட ரொம்ப ஈஸியாக ரிலாக்ஸாக முடிக்கிற மாதிரி ஐடியாஸ் தான் நிறையவே ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் முன்னாடியே பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குக்கிங் ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக்கில் ஷேர் பண்ணுங்கள். வீக்லி 1 டே ஒரு 2 ஹார்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வீக் டேஸ்லேயும் சரி வீக்
வீக்கெண்ட்லயும் சரி ரிலாக்ஸா சமைக்கலாம், நிறைய ரெஸ்ட் எடுக்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே சிங்கிளா சமைக்கிற, சமாளிக்கிற மதர், சிஸ்டர், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சேனல் மூலமாவும், ஒவ்வொரு வீடியோஸ் மூலமாவும் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஸ்டைல்ல நான் செய்யற ரெசிபீஸ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய கிச்சன் டிப்ஸையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என்ன என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.